நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அகிலம் அனைத்தும் ஆனந்தம் பெற ஆசி வழங்கும் விஷ்ணு இன்று தமது ஆசையை எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். என்னை தம்முடைய புதல்வனாக தாம் ஸ்வீகரியுங்கள் மாதா. லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஞானகம்யம் வந்தே விஷ்ணு பவமயஹரம் சர்வலோகைகநாதம். நம்முடைய குழந்தையை கோகுலம் கொண்டு செல்கிறேன். அங்கு நமது குழந்தை ஆபத்தின்றி சுகமாக வாழ்வான். ஆனால் அதற்கு வழி இல்லையே. இந்த காராகிரகமே அடைக்கப்பட்டுள்ளது. வெளிப்புறத்தில் வீரர்கள் அணிவகுத்து இருக்கின்றனர். மழை வேறு கொட்டுகிறது. நிச்சயம் யமுனை கரை புரண்டோடும் அல்லவா? இந்நிலையில் தாம் எவ்வாறு இந்த பச்சிளம் குழந்தையினை கோகுலத்திற்கு எடுத்து செல்வீர்கள்? இயலாத ஐயனே, வேண்டாம். இறை சக்தியை மிஞ்சும் சக்தி எதுவும் இல்லை தேவகி. அந்த சிசுவை என்னிடம் கொடு.
உங்கள் விஜய். பெரும் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டன. உண்மைதான் மித்ரா, இந்த இரவை என்னால் மறக்க இயலாது. நீ பெரும் தியாகம் செய்ய நான் தூண்டுதலாக விளங்குகிறேனே. இதற்கு காரணம் தாங்கள் அல்ல வாசுதேவரே, இந்த காலமே அதற்கு காரணம். விடியல் தோன்ற வேண்டுமானால் இருளானது கடந்துதானே ஆக வேண்டும். அது இயற்கையின் விதி அல்லவா? என்னுடைய மனைவி யசோதை இன்று இரவு ஒரு புதல்வியை ஈன்றெடுத்தாள். தாம் இதை பெற வேண்டும். தம்முடைய புதல்வனை என்னிடம் ஒப்படையுங்கள். சற்று சிந்திப்பாயாக தோழனே. தமது சிசுவினை மதுராவின் கம்சன் வதைத்து விடுவான் மித்ரா. அவ்வாறு நிகழ்ந்தால் அது என் புதல்வி செய்த பெரும் பாக்கியம் என எண்ணுவேன். சிசுவை பெற்றுக் கொள்ளுங்கள், உடன் எடுத்துச் செல்லுங்கள். சிசுவை பெற்றுக் கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள். சிறையில் சிசுவானது அவதரித்து விட்டது அரசே.
என் மித்திரன் நந்தனின் புதல்வி இவள். புதல்வியா? எனில் என் சகோதரர் இவளை வதைக்க மாட்டார். தேவகி, நீ ஈன்ற உனது 8வது சிசு எங்கே? உன்னுடைய புதல்வன், என்னுடைய காலன் எங்கே இருக்கிறான்? தவறு தமையனே, பிறந்தது புதல்வன் அல்ல, அவதரித்தவள் கன்னிகையாவாள். கன்னிகையா? அவ்வாறு நிகழ வாய்ப்பில்லையே. உனது 8வது குழந்தையாக பிறக்கும் உன்னுடைய புதல்வனை எனக்கு காலனாக மாறுவான். அதுவே அசரீரி கூறிய வார்த்தை. எவ்வாறு ஒரு கன்னிகை உன் கர்ப்பத்தில் பிறந்தாள்? அவ்வாறு நிகழ வாய்ப்பில்லையே. அசரீரியின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளாதே என்று கூறியிருந்தேன். மேலும் அநியாயம் இழைக்காதே. இதுவரை 6 குழந்தைகளை கொன்று பெரும் பாவம் இழைத்து விட்டாய். இறைவனே நீ நல்வழிப்பட வேண்டும் என்று விருப்பம் கொண்டுள்ளார். ஆகையால் தான் 7ஆம் குழந்தையை அவள் பிரசவிக்கவில்லை. 8ஆம் குழந்தை கன்னிகையாக ஜனித்துள்ளது. அந்த சிசுவை என்னிடம் கொடு தேவகி. தர இயலாது. சற்றேனும் இரக்கம் காட்டுங்கள். இந்த கன்னிகை தம்மை வதைப்பாளா? எனது ஒரு குழந்தைக்காவது உயிர் பிச்சை தாருங்கள். இரக்கம் காட்டுங்கள் என் மீது. மடத்தனம் தேவகி. அன்று வசுதேவனுக்கு ஒரு வாக்களிக்காமல் இருந்திருந்தால் இக்கணமே நான் உன்னையும் வதைத்திருப்பேன். உன் 8வது குழந்தைக்கு என்னால் உயிர் பிச்சை அளிக்க இயலாது. புத்திரனோ கன்னிகையோ, அதை நான் வதைத்தே தீருவேன். என்னிடம் சிசுவை கொடு. வேண்டாம், விடுங்கள் தமையனே. உயிர் பிச்சை தாருங்கள். கொடு என்னிடம். அண்ணா, வேண்டாம். குழந்தையை கொன்று விடாதீர்கள். தேவகியின் 8வது குழந்தை நீ எனக்கு காலனா? வேண்டாம் தமையனே. குழந்தையை கொடுத்து விடு. விடுங்கள் என்னை. அன்று வானத்து அசரீரி முழங்கிய வார்த்தை இன்று பொய்யாக போகிறதே. வேண்டாம், வேண்டாம். தமையனே, இரக்கம் காட்டுங்கள். என் குழந்தையை கொன்று விடாதீர்கள். வேண்டாம், தந்து விடுங்கள். என் குழந்தையை காப்பாற்றுங்கள். அண்ணா, என் குழந்தையை தந்து விடுங்கள். ஐயோ! யாதவ குலத்தன் சத்ரு கம்சனே, உனது ஆணவச் செயல்கள் எல்லை மீறிவிட்டன. ஒன்றை மட்டும் மறவாதே. முழு நிலவினை கிரகணம் பீடிக்கலாம். ஆனால் நிலவொளியானது நிச்சயம் காரிருளை நீக்கத்தான் செய்யும். உனது ஆணவமும் விரைவில் அழிக்கப்படும். உன்னை தண்டிக்க அவதரித்த பாலகன் பாதுகாப்பாய் வளர்கிறான். காலம் கனியும் போது அவன் உனக்கு காலனாய் மாறுவான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உன்னை தண்டிக்க அவதரித்த பாலகன் பாதுகாப்பாய் வளர்கிறான். காலம் கனியும் போது அவன் உனக்கு காலனாய் மாறுவான்.
யோகமாயா மீண்டும் விஷ்ணுவிடமே தஞ்சமடைந்து விட்டார்களா? இல்லை மகனே அபிமன்யு. இறைவன் விஷ்ணுவின் யோகமாயா தர்மத்தை ஸ்தாபிக்க எப்போதும் தோன்றிய வண்ணம் இருக்கின்றாள். சக்தியாகவும் பக்தியாகவும் அவள் அகிலத்து வாசிகள் அனைவருக்கும் தரிசனத்தை தருகின்றாள். பிறக்கும் போதே எவ்வாறு தம்மால் இந்த அற்புதத்தை நிகழ்த்த முடிந்தது மாமா? எனது அன்பு சுதசோமா, மனித ரூபத்தில் அவதரிக்கின்ற எவர் ஒருவராலும் அற்புதத்தை நிகழ்த்த இயலாது. பெண்ணின் கர்ப்பத்திலிருந்து அவதரிக்கின்றவர்கள் இந்த மண்ணில் வாழ்கின்ற தன்னுடைய உறவுகளோடு பிணைக்கப்பட்டவர்களாவர். அனைவருமே ஜனனம், அன்பு மற்றும் பாசம், அதோடு மரணம், இந்த நான்கோடும் அவர்கள் தொடர்புடையவர்களாவர். ஆனால் அற்புதம் ஒன்று நிகழ்ந்தது உண்மைதானே? அதை நான் மறுக்கவில்லை சதானிகா. அன்று அதை நிகழ்த்தியது எல்லாம் வல்ல இறைவனாவார். இந்த அகிலத்தில் அதர்மத்தினை அடியோடு அழித்து தர்மத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்ற எண்ணம் அனைவர் உள்ளத்திலும் முதலில் தோன்றுவது உண்மை. ஆனால் பாவச்செயல் எல்லை மீறி தலை விரித்தாடும் வேளையில் தர்மத்தை காக்கும் எண்ணம் கொண்டு இறைவன் அற்புதத்தை நிகழ்த்துகிறார் மகனே. தர்மம் ஸ்தாபிக்கப்பட வேண்டுமாயின் மனிதன் தன்னுடைய சுயநலம், தன்னுடைய மோக எண்ணம் இவ்விரண்டையும் தியாகம் செய்து அர்ப்பணிக்கும் நிலைக்கு சித்தமானால் நாம் வாழும் இந்த அகிலத்தில் அற்புதங்கள் நிகழத் துவங்குகிறது. எனதருமை தாய்மாரான தேவகி மற்றும் யசோதையின் அர்ப்பணிப்பினால்தான் அன்று காராகிரகத்தில் அற்புதமானது நிகழ்ந்தது. அகிலத்து நன்மைக்கு வழி பிறந்தது. அகிலத்தில் அதர்மம் தழைத்தோங்கிய நிலையில் அதில் வாழும் மனிதர் தர்ம வழியில் நடக்கும் வேளையில்தான் எல்லாம் வல்ல இறைவன் தர்மத்தை ஸ்தாபிக்க முயல்வான். மனிதன் துணிந்து நிற்பதை விடுத்து துவண்டு விடக்கூடாது. கொடும் பாவத்தினை எதிர்த்து மனிதன் தர்ம வழியில் தன்னுடைய இறுதி மூச்சிருக்கும் வரை போராடினார். அவனை ரட்சித்து காக்க இறைவனுடைய இருகரம் அவனை அரவணைக்கும். சூதாட்டம் நிகழ்ந்த மண்டபத்திலும் அன்று பாண்டவர்களுக்கு அநியாயங்கள் இழைக்கப்பட்டன. ஆனால் பாண்டவர்கள் தர்ம வழியை விட்டு அகலவில்லை. நிறைந்திருந்த அச்சபையினில் அவமானத்தை அனுபவித்து தலை குனிந்த போதும் வேள்வியில் பிறந்த உங்கள் அன்னை தோல்வியை ஏற்கவில்லை. அங்கும் இறைவன் அற்புதத்தை நிகழ்த்தினார். அதாவது அகிலத்தில் வாழ்பவர்கள் எல்லாம் வல்ல இறைவனிடமிருந்து ஆசையை பெற வேண்டுமாயின் அவர்கள் முதலில் தம்முடைய மோகத்தினையும் சுயநலத்தினையும் கைவிட்டு துணிந்து நிற்கும் நிலையை பெற வேண்டும். நான் கூறியது உண்மைதானே?